ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப நம்ம எங்க ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் ஆறு தாங்க. செம்மையா இருக்கு. இந்த வியூ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே நல்லா தெரியும். தண்ணி வந்து நெறையவே போயிட்டுருக்குங்க. நாங்க இங்க நெறைய டைம் வந்திருக்கோம். பட் இவ்ளோ தண்ணி பார்த்ததில்ல. இந்த டைம் தான் இவ்ளோ தண்ணி போயிட்டுருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த சாயந்தர நேரம் இந்த காத்துக்கும், இந்த தண்ணியோட சில்னஸ்க்கும் அப்படியே சூப்பரா இருக்கு. ஆனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலம் ரொம்ப ஷேக் ஆகுது. பஸ்ஸு, லாரி அந்த மாரி கொஞ்சம் வெயிட்டான வண்டி வந்து நம்மள கிராஸ் பண்ணும்போது, அப்படியே பாலம் ரொம்ப ஷேக் ஆகுது. அப்படியே அடிவயிறே கலங்குது. என்னடா கீழ இவ்ளோ தண்ணி போயிட்டுருக்கே! பாலம் இவ்ளோ ஷேக் ஆகுதே! இது ஸ்ட்ராங்கா இருக்கா? இத நம்பி நிக்கலாமா? அப்படின்னு சொல்லி 1000 கேள்விகள் மனசுக்குள்ள. இந்த சைட்ல பாருங்க அவ்ளோ குடியிருப்புகள் இருக்கு. எப்படிதான் பயப்படாம இருக்காங்களோ! பார்த்துட்டீங்கன்னா, நம்ம வந்துட்டு கேமராக்கு எவ்ளோ அழகா போஸ் குடுத்துட்டுருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். சூப்பரா இருக்குல்ல. புள்ளிமான்கள் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அத நேர்ல பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் ரொம்ப பரவசம் ஜாஸ்தியாயிரும் மனசுக்குள்ள. ஆனா, அது வந்து பயப்படாம நம்மள பாக்குதுங்க. அப்படியே நல்லா கூட்டம் கூட்டமா வந்து மேய்ஞ்சுட்டுருக்கு. கொஞ்சம் வெயில் வந்து இறங்குற நேரம். கூட்டம் கூட்டமா மேய்ஞ்சுட்டுருக்கு. யானை கூட்டம் அத விட. ஆனா பார்க்கும்போது நமக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. எங்க ரோட்ல இறங்கி தொந்தரவு பண்ணிருமோ அப்படின்னு பயமா இருக்கு. சுட்டெரிக்கிற வெயிலோட சூடு தாங்காம வாழ்க்கையில ஒரு முறையாவது ஊட்டிக்கு போய் என்ஜாய் பண்ணணும்னு எல்லாருக்குமே ஆசையா தான் இருக்கும். அந்த அளவுக்கு குளிரோட குடோனுன்னே சொல்லலாம். மலைகளின் அரசியா கொண்டாடப்படுற இந்த நீலகிரிக்கு ஏன் நீலகிரி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீல நிறத்தில் உள்ள குறிஞ்சி மலர்கள் அதிகமா பூக்கக்கூடிய பூமி இது. அது காரணத்தினால தான் நீலகிரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கு இந்த பூக்களுடைய கலர் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. இது வந்துட்டு நம்ம ஊர்ல இருக்கிற ஊமந்த பூ அந்த ஸ்டைல்ல தான் இது வந்து இருக்கு. நல்லா பெரிய சைஸா இருக்கு பூ. இதோட கலர் வந்துட்டு சும்மா வேற லெவல்ல இருக்கு. அல்டிமேட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த கலர் மட்டும் இல்ல, எல்லோ கலர்லயும் இருக்கு பாருங்களேன். எவ்ளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு எனக்கு மனசே இல்ல. அவ்ளோ பிடிச்சிருக்கு. இத பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருக்கு அப்படின்னு வையுங்களேன். இது சாயந்திர நேரம் அப்படின்னங்காட்டிக்கு நல்லா மிஸ்ட் இறங்க ஆரம்பிச்சுருச்சு. உள்ளுக்கு வந்து ஒரு டீ ஃபேக்ட்ரி இருந்துச்சு. அத ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேமரா எடுக்கிறேன். அதுவே மறைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து மிஸ்ட் நல்லா மூடிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்துட்டீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் மேல போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்ல போய் நின்னுட்டு தான் இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன். கீழ பார்க்கும்போது அவ்ளோ சூப்பரா இருக்குது. அந்த இவ்ளோ பெரிய ஊரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா இருக்கு நம்மளுக்கு. நம்ம கடந்து வந்த பாதை வந்துட்டு தனியா தெரியும். அந்த ரோடு வந்துட்டு வண்டி வரும்போது அது வந்து தனியா தெரியும். இங்க நெறைய ஆறெல்லாம் தெரியுது. அந்த வீடியோல அந்த அளவுக்கு தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படியே சூப்பரா இருக்கு. இங்க நின்னு பார்க்கும்போது அப்படியே அவ்ளோ அட்டகாசமா இருக்கு. அமைதியா இங்க நின்னு பார்த்துட்டே இருந்தோம்னா, ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு டைம் எல்லாருமே வந்துட்டு போய் பாருங்க. பார்க்க வேண்டிய இடம் கண்டிப்பா. அனுபவிக்க வேண்டிய கிளைமேட்டு. நம்ம இப்ப எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அங்க வந்து இப்ப அரவேணு தான் போயிட்டுருக்கோம். ஹஸ்பண்டோட மாமாவ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம். ஸோ வந்துட்டு ஜும்மா தொழுகைலாம் முடிச்சுட்டு, லஞ்ச்லாம் முடிச்சுட்டு நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். இங்க வரதுக்கே ஈவினிங் ஆயிருச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா, போன வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. நைட்டு நம்ம அதே வியூல வந்து நின்னு பார்த்துட்ருக்கோம். அப்படியே கலர் கலரா லைட்டு எல்லோ, கிரீனு, ஒயிட்டு அந்த மாதிரி கலர் கலரா லைட் அப்படியே நட்சத்திரங்கள அள்ளி தூவுன மாரி அவ்ளோ சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே. இங்க பார்த்தீங்களா, ரோட்ல வில்லன் நின்றுருக்கான். இதான் வந்துட்டு காட்டு மாடு. பிரம்மாண்டமான உருவம். இத பார்க்கவே வந்துட்டு உள்ளத்துல கண்டிப்பா வந்து ஒரு அச்சத்த ஏற்படுத்தும். அந்த மாரி உருவம். தட்டி விட்டுச்சுன்னா அவ்வளோதான் கார் கவுந்துரும். அப்படியே பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. ஊட்டிய பொறுத்தவரைக்கும் பார்க்குறக்கு நெறைய பிளேஸ் இருக்கு. போட் ஹவுஸு, பொட்டானிக்கல் கார்டன், பைன் ஃபாரஸ்ட்டு, ஷூட்டிங் ஸ்பாட்டு, பைகாரா ஃபால்ஸு, பைகாரா லேக்கு, தொட்டபெட்டா, டீ ஃபேக்ட்ரி, ரோஸ் கார்டன், ஊட்டி, டாய் ட்ரெயின் எல்லாமே நீங்களும் கண்டிப்பா போய் என்ஜாய் பண்ணுங்க.